ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோதுமை மாவு தோசை செய்கிறக்கு அரிசி மாவு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அரிசி மாவு இல்லாதனால நான் இப்போ பச்சை அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க. கோதுமை மாவு தோசைக்கு அரிசி அரைக்கும்போது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அரிசி மாவு அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோங்க. இப்போ இது கூட 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு தோசைக்கு கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்புங்க, அதுதான் அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணியாக கரைச்சி தான் ஊற்றிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு கரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ தோசை ஊற்றுறது பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. தண்ணியாக தாங்க ஊற்றணும், ரவா தோசை மாதிரி தாங்க அது ஊற்றணும். நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1 செகண்ட் கழித்து பார்க்கலாங்க. தோசை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. 1 சைடாக வேணாலும் எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். தோசை வெந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாங்க. நான் 1 சைடு தாங்க எடுக்க போகிறேன். பாருங்கள், 1 சைடு எவ்வளோ ரோஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், தோசை எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா. 1 சைடு எடுத்ததுங்க. நீங்கள் டபுள் சைடு வேணாலும் 2 சைடு வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க. தண்ணியாக கரைச்சிட்டா கரெக்டாக இருக்குங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. தோசை வெந்துடுச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மெலிசாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை திருப்பி போட்டு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டே 1 சைடு மட்டும் போட்டு ஒரு தோசை எடுத்துட்டோம். இது 2 சைடு போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறேங்க. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க. இது 2 சைடு திருப்பி போட்ட தோசைங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே சூப்பராக செம்மையாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம ரோஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சாஃப்டாக எடுத்திருக்கேங்க. எப்படி வேணால் எடுக்கணும், நம்ம விருப்பம்தான். அரிசி மாவு இல்லைன்னா அரிசி ஊற வச்சு கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி தாராளமாக செஞ்சுக்கலாங்க. சத்தான சுவையான கோதுமை மாவு தோசை ரெடிங்க. நான் சிகப்பு மிளகாய் சேர்த்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஆனால் சீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கூட தோசையாக ஊற்றிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு தோசை ரெடி பண்ணி பாருங்கள். அரிசி மாவு இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.